நம்முடைய வெங்கடேஸ்வரா மேல்நிலை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு முகாமினை 7வது தடவையாக இந்த குறிப்பிட்ட டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 4 மாதத்தில் 7 முறை நடத்தியிருக்கிறார் என்றால் இனி வரும் காலங்களில் ஐயாவிடத்திலிருந்து நாம் ஒரு மாலை வேளையிலே நீங்கள் அனைவரையும் இந்த நன்னாளில் சந்திப்பது, எங்களுடைய ஏசி ஐயா தலைமையில் இந்த பணியானை வழங்குவதற்காக சந்திப்பது ஒரு கூடுதல் சிறப்பு. 9ஆம் தேதி சனிக்கிழமை இது 7வது முறை இந்த வேலைவாய்ப்பு முகாம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. டிசம்பர் 20 இது நேற்று பார்த்தீங்கன்னா பெண்கள் தினம், இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, மார்ச் 8. இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா பணியானை வழங்குறவர்களே பாதிப்பது பெண்கள் தான், பரவர்களே பாதிக்கிற பெண்கள் தான். அவங்களுக்கு ஒரு சிறப்பு கைத்தறிதான் நல்லா இருக்கும். அதுல இருந்து மூத்த அதிகாரிகள் ஒரு 4-5 பேர் கொஞ்சம் வேலை பண்ணீங்கன்னா தலைவர் தலைமையில அந்த குழுவை கேட்டு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு குழுவுக்கே ஒரு நல்ல விஷயமா அதே மாதிரி இந்த மேடையில குழுவை கேட்டு இந்த நல்ல விழா ஒரு கிளாஸ் தான் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு சம்பவம் நம்ம எல்லாரும் இங்கே கூடி இருக்கிறோம். ஒரு பங்கேற்ற விகாசம் என்னுடைய மதுரையை மதிக்க வேண்டும் என்பதற்காக புத்துவாக்கி அவர்கள் மகளிர் முன்பெல்லாம் மிக பெரிய போராட்டமாக இருக்கிறது. முதலாக நிர்வாக நகரில் தான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தொடர்ந்து 2 கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். ஒன்று, பெண்களுக்கு அப்போது வாக்குரிமை, பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்று அந்த போராட்டத்தில் நிகழ்வு. 2வது, 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது என்று 8 மணி நேரம் வேலை வாய்ப்பு அந்த போராட்டத்தை நடத்தி வெற்றியை காண்பு அமெரிக்க நாடு சர்வதேச மனிதனாக அறிவித்து இனி பெண்களுக்கு 8 மணி நேரம் வேலை, பெண்களுக்கு வாக்குரிமை என்று அமெரிக்க நாடு அறிவித்தது. அதை உலகம் முழுவதும் 8ஆம் தேதி அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு இல்லாத இடனை பொழுது சமமாக வாக்குரிமை, சொத்திலே பால் உரிமை, அதே போல எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னேறியிருக்கிறார்கள். இப்போது விமானங்களை பெண்களே ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏஜிசி விமானத்திலே நம்முடைய ராணுவ விமானங்களை நம்முடைய மகளிர்கள் ஓட்டுகிறார்கள். அது போர்க்களங்களில் மகளிர்கள் கொண்டிருக்கிறார்கள். இப்போது பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற முடிவர்கள் 33% நாடாளுமன்றத்திலே அவர்கள் இடம்பெற வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார்கள். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலே 3ல் 1 பங்கு மகளிர்கள் இடம்பெறுவார்கள் என்ற நல்ல செய்தியும் இந்த நேரத்திலே சொல்லி, பெண்களுக்கு 33% வேணாமா? இந்த 543 பாராளுமன்றத்தில் இது 1/3 போகிறதுக்கு சட்டமன்றத்தில் 1/3 போயாகணும், வேலூர் மாநகராட்சியில் 1/3 போயாகணும், நகராட்சி உள்ளாட்சி எல்லாத்தையும் 1 பங்கை நீங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறீர்கள். மருத்துவ நான் நேரத்திற்கு அவர்கள் பெண்களை சுற்றி பார்ப்பவர்கள், பெண்களுக்கு வன்கொடுமை செய்கின்றவர்கள் தகுதியான சட்டத்தின் மூலமாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்றும்
மாநில அரசு மத்திய அரசு நான் கேட்டுக்கொள்கிறேன். கைவிட்டாலோ பெண்களை அவமானப்படுத்தினாலோ பெண்களுக்கு பங்கம் ஏற்படுத்தினாலோ உயர்ந்தபட்சமான மரண தண்டனையை அவர்கள் தடுத்துள்ளனர். அப்போதான் பெண்கள் இரவு நேரத்தில் பணிபுரியும் கூட மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் எப்போதும் தனியாக இரவில் நடந்து போயினாலும் அந்த நாள் தான் நாங்கள் எதிர்பார்த்து சொன்னாலும் அது இன்றைக்கும் நனவாகி கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு முகாமிலே சரி பங்கு 40% பெண்களுக்கு கிடைத்திருக்கிறது வேலை வாய்ப்பு. அந்த மகிழ்ச்சியான செய்தி சொல்ல கடமைப்பட்டது. இங்கு வருகை தந்திருக்கிற பல்கலைக்கழகத்துடைய தலைவர் அருண்குமார், பல்கலைக்கழக தேசிய மருத்துவ செயலாளர் ரவிக்குமார், நம்முடைய இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகிற பாலா அவர்கள், ஜிபிகே பாலாஜி அவர்கள், 7வது முகாம் 6 தொகுதியிலே பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள். 6 தொகுதியிலே இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படும் என்று சொன்னோம். ஆனால் 6 தொகுதிகளில் 7வது நடத்தியிருக்கிறோம். இனி இந்த தேர்தல் இன்னும் 2-3 தினங்களை அறிவிக்க இருக்கிறார்கள். இனிமேல் அந்த கிரிக்கெட் சபாத்திலே நாம் எந்த நிகழ்ச்சி நடத்த முடியாது. போராட்டான தேர்தல் விதிமுறை வந்துள்ளது. 6 தொகுதியிலே வேலைவாய்ப்பு கிடைக்காதவர்கள் இங்கே பங்கேற்க வேண்டும் என்பதற்காக இந்த 7வது கட்ட வேலைவாய்ப்பு முகாம் நடத்தியிருக்கிறோம். 130 கம்பெனிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். அந்த 130 கம்பெனி சிஇஓக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு வெச்சார்கள் இருக்கிறார்கள். எல்லாம் தமிழ்நாடு கொண்டு போடுவாங்க. வெச்சார்கள் நம்ம நிறைய மனிதர்கள் வெச்சார்கள் 130 கம்பெனிகளும் உங்களை வேலை வாய்ப்பு இடம் வேண்டும் என்று வருகை தந்திருக்கிற அந்த வெச்சார்களுக்கு என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 7 முகாம்கள் இலவச வேலைவாய்ப்பு முகாம். வேலூரிலே பணி நியமனம் 3480 பேருக்கு வேலூர் தொகுதியில் இருந்து மட்டும் நாம் வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். அதே போல நம்முடைய விளையாட்டு தொகுதியிலே 2570 பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது. பாண்டிப்பாடி தொகுதியிலே 1070 பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது. அதே போல ஆம்பூரிலே 975 பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது. அதே போல அணைக்கட்டு தொகுதியிலே 1956 பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது. கிராமப்புற தொகுதிகள் அதில் 1956 பேருக்கு, ஏழுக்கும் 756 பட்டதாரிகளுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. அதேபோல இலவச வேலூர் பணி நியமனம் ஆணையப்பட்டவர்கள் 1653 பேர். டான் பாஸ்கோ உயர்நிலைப் பள்ளியிலே நடந்த முகாமிலே கலந்து கொண்டவர்கள் 2858 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே 130 கம்பெனிகள் வந்திருக்கிறார்கள். மொத்தம் இன்றைய தினம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் 1689 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1689 குடும்பங்களுக்கு நாம் விலைக்கேற்றி வைத்திருக்கிறோம். மேலே பணி நியமனம் பெறுபவர்கள் 540 பேருக்கு இன்றைய தினமே அவருக்கு அந்த மாதம் கொடுக்கப்படுகிறது. கம்பெனிக்கு வரவழைத்து அதிலே வேலை கொடுப்பவர்கள் 1143 பேருக்கு வேலை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கம்பெனியை சென்று நீங்கள் அது பெறலாம். மொத்தத்திலே இந்த வேலைவாய்ப்பு போனால் டிவிஎஸ் 17 பேர் வேலை இருக்காங்க. 20,000 ரூபாய் சம்பளம். நல்ல ஒரு கைதாக்கான பைஜூஸ் நிறுவனம் 7 பேர் வேலை இருக்காங்க. 18,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்காங்க. இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வது, இன்னும் இந்த 7 முகாமிலே
செகண்ட் ரவுண்ட் இப்படி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே கிட்டத்தட்ட சுமார் 950 பேருக்கு செகண்ட் ரவுண்டு இருக்கிற அந்த 7 6 இன்டர்வியூக்கு போனவர்கள் செகண்ட் ரவுண்டுக்கு அந்த கம்பெனியில் அழைத்திருக்கிறார்கள். மொத்தத்திலே நாம் இதுவரை 13,696 பேருக்கு வேலை வழங்கியிருக்கிறோம். இந்த செகண்ட் ரவுண்டு 1000 பேர் சேர்த்தால் 13,690 கிட்டத்தட்ட 14,000 பேருக்கு நாம் வேலை வாங்கி கொடுத்திருக்கிறோம். தமிழக அரசிலே இந்த 33 மாதத்திலே 3,000 4,000 தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அரசாங்கத்தை விட நாம் அதிகமாக 13,500 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது கடுமையான பணி. ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போனால், ஒரு நேர்முக தேர்வுக்கு நீங்கள் போனால் கம்பெனியை நீங்கள் தேடணும். 2 நிமிஷம் அமைதியாக இருக்கணும். நீங்கள் கம்பெனியை தேடணும். ஒரு இன்டர்வியூக்கு அப்ளிகேஷன் போடணும். அந்த கம்பெனியை தேடணும். அந்த கம்பெனியில் ரிசப்ஷனில் உட்காரணும். அதுக்கு அடுத்தது வேலை வாய்ப்பு அதிகாரியை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு 2 வாரம் சொல்லலாம், 3 முறை இன்டர்வியூ நடத்தலாம். கடைசியாக ஒரு சிலர் தேர்வாவார்கள். ஆனால் எந்த விதமான வேலை இல்லாமல் நாங்கள் பேப்பர் பேப்பரை கொடுத்து நாங்கள் இந்த மண்டபத்தை வைத்து உங்களுக்கு உணவு அளிக்கின்ற வாய்ப்பும் நாங்கள் பெற்று கம்பெனிகளையும் தங்க வைத்து அவர்களை இணைத்து ஒரே நாள் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் இதை நீங்கள் நிச்சயமாக வரவேற்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நான் நம்மோடு தெரிவித்துக் கொள்ள வரவேற்கிறேன். அதே போல மக்களை தேடி மருத்துவர்கள் இளைஞர்கள் வந்திருக்கீங்க, அதை தெரிஞ்சுக்கணும். 296 மருத்துவ முகாம்கள் நடத்தியிருக்கிறோம் இன்று வரை. 296 30 நாட்கள் 40 நாட்கள். இன்னும் நாளை இருக்கிறது, நாளை மருத்துவம் இருக்கிறது. 315 முகாம்கள் நாங்கள் இந்த 6 மாதத்தில் நடத்தியிருக்கிறோம் என்பதை பெருமையோடு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் ஒரு டாக்டர்னு வரணும். சென்னை, பெங்களூருக்கு டாக்டர்னு வராங்க. அவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் பண்ணி கொடுத்தாங்க. சீனியர் டாக்டர்னா ஒரு நாளைக்கு 10,000 கொடுக்கணும். இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்னா ஒரு 5,000 கொடுக்கணும். அசோசியேட் ப்ரொஃபஸர்னால் நாம் அவங்களுக்கு 8,000 கொடுக்கணும். அவங்களுக்கு தங்க வைக்கணும், அவங்களுக்கு காரில் வைக்கணும். இதையெல்லாம் கொண்டு பேங்க் நடத்தி விளம்பரம் பண்ணி போட வச்சு கிராமம் சென்று டாக்டர்களை மக்கள் தேடுகிறார்கள் சொல்லி அங்கே அவர்களுக்கு போன்ற மண்டலம் எடுத்து கொடுத்து முகாம் நடத்தி சொன்னால் இதுவரை இந்திய சரித்திரத்தில் 300 கேம்பை நடத்திய ஒரே பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றம். இதுவரை யாரும் இந்த பணியை செய்யவில்லை. அதில் கிட்டத்தட்ட 1,94,000 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். 1,94,000 பேர். அதிலே 3,800 பேருக்கு மேலே மருத்துவமனைக்கு வந்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அது போன்ற துணை ஸ்கேன்களை பெற்று அவர்களுக்கு பல பேருக்கு அறுவை சிகிச்சை இலவசமாக செய்து கொடுத்திருக்கிறோம். அதையும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியோடு தெரிந்து கொள்ள கடமைப்பட்டோம். இந்த பேப்பரில் வந்துட்டோம். ஒரு மகளிர் நிலையை பற்றி மரத்தடியில் 60,000 ஸ்டாண்டர்ட்லாம் நடத்தினாங்க. அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் வந்து எங்கிட்ட பேசினாங்க. அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷனில் வந்து கேட்கும்போது ஒரு அறைகள் கட்டி கொடுக்கணும், பள்ளிக்கூடம்னு சொன்னாங்க. அவங்க 3 அறை கேட்டாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்ல 8 வகுப்பறை இலவசமாக கட்டி கொடுத்துருக்கோம். 1,50,000 கோடி ரூபாய். அதில் ஏசிஎஸ் கட்டிடம் இலவச கட்டிடம் அவ்வளோதான். அதில் மின்சாரத்தோடு ஃபேனோடு லைட்டோடு எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒட்டியத்தில் 2 கோடி ரூபாய் 30 கிளாஸும் கட்டியிருக்கோம். ஒரு விஞ்ஞான படத்தையும் கட்டி கொடுத்துருக்கோம். கட்டி கொடுத்துருக்கோம். 5 கோடி ரூபாயில் 3 அரசாங்க பள்ளிக்கு
நாங்கள் கல்லூரி நடத்துகிறோம், ஸ்கூல் நடத்துகிறோம். அது மகளிர் மேல்நிலை பள்ளிகளுக்கு நாங்கள் இலவசமாக 5 கோடி ரூபாயை பள்ளிகளுக்கு கட்டி கொடுத்துருக்கிறோம். அது பேப்பரில் விளம்பரமாக அதை கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் பல நண்பர்களுக்கு பல என்னுடைய குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் ஸ்காலர்ஷிப்பில் இருக்காங்க. ஒரு 1500 பேர் இலவசமாக படிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நானும் என்னுடைய வாரிசுகளும் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, நம்ம பேங்க்கில் எவ்வளோ அக்கௌண்ட் வச்சுக்கிறோன்றது முக்கியம் இல்லை. வர்ஷிப் பேங்க்கில் நாம் எவ்வளோ வச்சுக்கிறோம், புண்ணிய பேங்க்கில் நம்ம எவ்வளோ வச்சுக்கிறது தான் முக்கியம். பல்வேறு பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். இன்னொன்று தேர்தல் வந்துடுச்சு, தேர்தலுக்கு பணம்னு அருண்குமார் அவர் பேரில் நாங்கள் 18 வருஷத்துக்கு முன்னே இந்த தொலைப்பாடியில் 60 சென்ட் நிலம் வாங்கி வச்சோம், காம்பவுண்ட் போட்டு வச்சுருந்தோம். இல்லை அவர் கொடுத்தலாம் 11 கோடிக்கு அவர் 11 கோடிக்கு அவங்க 12 சொன்னாங்க, 11 கோடி கேட்டாங்க. என்கிட்ட என்னுடைய சன் கேட்டார், இவரை 11 12 கொடுத்துடலாம். நான் சொன்னேன், தேர்தல் தானே பண்ணணும்னு நினைக்கிறேன், வேண்டாம் தொகுதி மக்களுக்கு அது இலவசமாக கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு 4 தினம் இலவச திருமண மண்டபத்தை அடிக்க நாட்டில் செய்கிறோம். அந்த நிலம் மட்டும் 12 கோடி ரூபாய். அது மேலே நாங்கள் கட்டணும். அதற்கு அடுத்து ஒரு மினி மருத்துவமனை கட்ட போகிறோம். அடுத்து என்றைக்குமே எந்த மக்களுமே அங்கே நாங்கள் ஒரு ஜாப் ரெடி பண்ணுறோம். கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வேர்ல்டில் எங்களுக்கு என்னென்ன ஜாப், இந்தியாவில் என்னென்ன ஜாப், பப்ளிக் நிறுவனங்களில் என்னென்ன ஜாப், அதே போல் பிரைவேட் கம்பெனியில் என்னென்ன ஜாப் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் அங்கே ஒரு கம்ப்யூட்டர் போட்டு அந்த இளைஞர்கள் எதிர்காலத்தில் தெரிஞ்சுக்கிறோம். டே டு டே அவங்க அப்ளிகேஷன் போகிறோம், அது மாதிரி ஸ்டாஃப் நாங்கள் நியமிக்க போகிறோம். அது போலவே அந்த பணியும் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 10 ஏக்கரா கிட்ட இருக்குது. அதனால் 3 முக்கியமான பணிகளை நாளை தினம் அடிக்கல் நாட்டுகளா நடந்திருக்கிறது. அதை மத்திய பிரதேசத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்த முதல்வர் அவர்கள் நாளை தினம் அடிக்கல் நாட்டுகளா செய்கிறார். ஏன்னா ஒரு மண்டபம் 3-4 லட்ச ரூபா வாடகை, 2 லட்ச ரூபா வாடகை இருக்கும். இதில் நான் முக்கால்வாசியாக கட்டி கொடுப்போம். அது இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்கணும். நோ அது இலவச திருமண மண்டபம் தான் அந்த பேர். ஆக அந்த நல்ல செய்தி நேரத்தில் நாங்கள் சொல்லி இந்தியாவிலே இந்த தேர்தல் வருகிறது. இந்த 2014 காங்கிரஸில் நம்ம நின்றோம். நான் போட்டியிட்டேன், 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வேலூரில் ரெட்டையர்கள் முதல் சொல்லி அதிமுக தலைமை கேட்டாங்க. சென்ற முறை ரெட்டையர்கள் நின்றேன். அந்த தேர்தல் எல்லாரும் நடக்கும்போது நடந்திருந்தால் அது நான் வெற்றி பெற்றிருந்தாலும் 5 வருஷம் நான் பதவியில் இருந்திருப்பேன். அந்த தேர்தலுக்கு போச்சு. 2000 ஏப்ரல் மாதம் ஆகஸ்ட் 5 நடந்தது. அதில் 8000 ஓட்டுகள் நான் தோல்வியிருக்கிறேன். அதனால் இந்த முறை பாரதிய ஜனதா சொந்தமான தாமரையிலே புதிய கட்சி போட்டியில் இருக்கிறது. அதில் எங்களது ஆதரவும் அன்பையும் அந்த இயக்கத்திற்கு அந்த சின்னத்திற்கு காட்டப்படுகிறது. பாரத பிரதமர் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 13வது இடத்தில் இருந்த பொருளாதாரத்தை உலக அளவிலே 5வது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்து இன்னும் 1-2 காலத்திலே நம்ம 3வது இடத்துக்கு இந்தியா செல்ல இருக்கிறது. அது வான்வெளியிலும் நாம் உண்மையில் இருக்கிறோம். ஐடி துறையிலே உலகத்திலே நாம் முதல் இடத்தில் இருக்கிறோம். அப்படி உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக வளர்த்து கொண்டிருக்கின்ற இந்தியாவை மீண்டும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அன்பான துணையை, அன்பான வேண்டுகோளை நாம் உங்களுக்கு எடுத்து இந்த வேலை வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒன்றை மட்டும் மறந்து விடக்கூடாது.
HR சனிக்கிழமை வந்து வேலை செஞ்சாங்க. நீங்களும் ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பில் உன்னிப்பாகவும் தூய எண்ணத்தோடும் கொஞ்சம் கடினமான உழைப்போடும் பண்ணால் அந்த கம்பெனிக்கு மேலே வரும். அந்த கம்பெனி வளர்ந்தால் உங்களுடைய சேலரி வளரும். நீ சேலரி வளர்ந்தால் உங்களுடைய ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ 20,000 18,000 வாங்கினா 25,000 போகலாம் 2 வருஷத்தில். இன்னும் 5-7 வருஷத்துக்கு 40,000 போகலாம். ஆகவே நீங்கள் செல்கிற கம்பெனிக்கு சேர்கிற கம்பெனிக்கு ஆனஸ்டாகவும் டெடிகேட்டாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கம்பெனி முன்னேறும், நீங்களும் முன்னேறுகிறது. உங்களுக்கு வாழ்க்கை வருகை தருகிற வேலை கிடைக்காதது கிட்டத்தட்ட இன்னைக்கு பதிவு பண்ணவங்க வந்து 2,850 வேலை கிடைச்சவங்க 1,650. அப்போ இன்னும் 1,200 பேர் வேலை கிடைக்கிறாங்க. இந்த 1,200 பேரும் தேர்தல் முடிவு வரைக்கும் என்னால் அதை பண்ண முடியாது. தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு மாதத்தில் மீண்டும் இந்த வேலை வாய்ப்பு முகாமல் தொடர்ந்து நடக்கிறது. வேலை சொல்லலாம் என்று இந்த நேரத்தில் வாய்ப்புக்கு நன்றி விளைவிக்கிறேன். நன்றி வணக்கம். வேலைவாய்ப்பு பயிற்சி மையமும் அதில் இருக்கு. ஒரு தளத்தை வந்து அதுக்கு ஒதுக்குமாறு எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார். அந்த ஃப்ளோருக்கு பேரே வந்து ஏசிஎஸ் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம். ஒரு ஃப்ளோரில் ஹாஸ்பிட்டல், ஒரு ஃப்ளோரில் கல்யாண மண்டபம், ஒரு ஃப்ளோரில் அந்த பயிற்சி மையம். இந்த 4 விஷயங்களும் தொடர்ச்சியாக நடைபெறும். தலைவருக்கு எங்களுடைய நன்றி. இந்த தொகுதி மக்களுடைய சார்பாக, இந்த மக்கள் சார்பாக, இளைஞர்கள் சார்பாக நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது வந்து பணியாளை வழங்குகிற டாக்டர் நல்லின் வாங்க. இப்போ டாக்டர் நல்லின் அவருடைய மேடைகளையும் நீங்கள் உங்களுடைய வளர்த்தரமான மேடைகளை ஏறி இந்த செய்கிறார், அதாவது அந்த செய்தியை இந்த செய்கிறார். சார் இந்த கம்பெனி லிஸ்ட் படிக்கிற அதைத் தொடர்ந்து மேஜிக் முன்னாடி வரும்படி கேட்கிறோம். 5K கார்னியர். அதற்கு அடுத்தபடியாக சதர்லேண்ட் நிறுவனங்கள் நிர்வாகிகள் உள்ளனர். சதர்லேண்ட். அதனைத் தொடர்ந்து LIC ஆஃப் இந்தியா, SMS என்டர்பிரைசஸ், இந்தியன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி லிமிடெட், SMS என்டர்பிரைசஸ். அதனைத் தொடர்ந்து இந்தியன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி லிமிடெட் தேர்வாகியுள்ளவர்கள் பைஜூஸ். நெக்ஸ்ட் வேதவன் சர்வீசஸ், இந்தியா மார்ட். அதைத் தொடர்ந்து லீட் HR சர்வீஸ் அமைக்கிறோம். மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரிக்கு வருமாறு அழைக்கிறோம். ஃபோக்கஸ் இன்ஜினியரிங் அதை கொள்கிறோம். அவர்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து ACS மெடிக்கல் காலேஜ் அந்த நிறுவனங்கள் பிரச்சாரம். நம்ம இன்னைக்கு 7 பேர் ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். 4 பேர் வந்துட்டு 80,000 பேக்கேஜையும், 3 பேர் வந்துட்டு 4 and 4.5 lakhs per annum, கிட்டத்தட்ட 35,000 per annum வந்துட்டு பேக்கேஜ் ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். இன்னமும் நிறைய பேர் ஆன்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து விசிட் பண்ணலாம். கேண்டிடேட்ஸ் கிடைச்சதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்.
தொடர்ந்து Revenue Group, அதைத் தொடர்ந்து Services, Quality Management Services, அதைத் தொடர்ந்து Drill Bushing Company, அதைத் தொடர்ந்து SSHRB, அந்தந்த நிறுவனங்களுக்கு ஹெச்ஆரும் உடன்படி கேட்டுக்கொள்கிறோம். SSHRB, அதைத் தொடர்ந்து குபேரா இண்டஸ்ட்ரீஸ், தொடர்ந்து மதர்சன் பாரத் ரெஃப்ரிஜரேஷன், இடியூரேகா, V4U, அதைத் தொடர்ந்து குளோபல் பிரைவேட் லிமிடெட், iSkill Healthcare Solutions, அதைத் தொடர்ந்து DJ Green Job Coaching Center, அதைத் தொடர்ந்து Mother Mind BPO, தொடர்ந்து Focus Engineering, அதைத் தொடர்ந்து SBA Life. இப்போது சொன்னதற்கு ஏதாவது ஒரு கருத்து யாராவது